கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்மஸ் மந்த் எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. நிறைய கேரல்ஸ், நிறைய பாடல்கள், நிறைய காரியங்களில் ஈடுபட்டிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த மாதம் ஃபுல்லாமே நம்ம கிறிஸ்துவின் பிறப்பில் நடக்கிற காரியங்களை குறித்து தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 37 அதிகாரம் 39 நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்றது, நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நீதிமான குறித்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி யார்? ஏசப்பாவுடைய ஸ்டெப் ஃபாதர் யோசேப்பு, அவர் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன பிரதர் ஸ்டெப் ஃபாதர்னு இங்கே சொல்கிறீங்க? இயேசுவுடைய தாயாராகிய மரியாள் பரிசுத்த ஆவியானால தான் கர்ப்பம் தரித்தாங்க. சரியா? யோசேப்பு ஒரு வளர்ப்பு தகப்பன் தான் நம்மளுடைய இயேசுவுக்கு. அதனால தான் ஸ்டெப் ஃபாதர்னு சொல்கிறேன். யோசேப்பு நீதிமானா? ஆமாங்க. வசனத்தை நம்ம பார்ப்போம். மத்தேயு 1 அதிகாரம் 19 அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். வேதம் தெளிவாக சொல்லுது, யோசேப்பு நீதிமான் என்று, ரைச்சியஸ்னஸ். இந்த நீதிமான் இருக்குல்ல, இது கிரேக்க பதத்தில் எப்படி போட்டிருக்குன்னா டிக்கையோஸ் அப்படின்னா அவனுடைய செயலிலும் அவனுடைய குணாதிசயங்களிலும் அவன் நீதிமானா இருந்தானா. இன் ஹிஸ் ஆக்ட் as well as in his character. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? நிறைய பேர் சமுதாயத்தில் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம ரெப்புடேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தோற்றத்துக்கு நல்ல ஒரு டீசெண்டாக ரொம்ப ஹம்பிள் பீயிங்காக ரொம்ப ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கேரக்டர் நல்லாவே இருக்காது. சில பேர்த்துக்கு கேரக்டர் நல்லா இருக்குது, ஆனால் வெளியில் எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த டிக்கையோஸ் இருக்குல்ல, இந்த நீதிமான் எப்படிப்பட்டவர்னா அவர் செயலிலும் அவருடைய குணாதிசயங்களும் அவர் நீதிமானாக இருக்கிறார். இன்னொரு அர்த்தம் சொல்லுது, இன்னசென்ட் ஹோலி. அவர் ரொம்ப ஒரு பரிசுத்தவானா இருந்தாராம். பாருங்க எவ்வளோ ஒரு நல்ல பேர் பரிசுத்த ஆவியானவர் இந்த இயேசுடைய ஸ்டெப் ஃபாதர் ஆகிய யோசேப்புக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு ராயல் பிளட் லைன்ல வராரு, தாவீதின் வம்சத்தில் அவர் வராரு. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற நீதிமான் யாருன்னா யோசேப்பு. அவர் ஒரு ஹோலி ஸ்பிரிட் கூட அவர் பெற்றது கிடையாது. எஸ், நாட் ஈவன் கெட் ஹோலி ஸ்பிரிட். சரியா? ஹி வாஸ் ஸ்டில் இன் ஓல்ட் கவர்னன்ட். இன்னும் பழைய உடன்படிக்கையில தான் இருக்கிறார் பாருங்க. ஆனாலும் எவ்வளவு நீதிமானாக அவர் வாழ்றாரு. சரி, இந்த சம்பவம் எதை குறிக்குது? என்ன அவர் செய்ய போறாரு? மத்தேயு 1 அதிகாரம் 18 இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இப்போ யோசேப்புக்கு மரியாள்னு சொல்லி ஒரு பொண்ணை நியமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேரதுக்கு முன்பாகவே மரியாள் கர்ப்பம் தரிக்கிறாங்க. இது ஒரு காமன் ஐல நம்ம பார்த்தோம்னா இது என்னது? இப்போ யோசேப்பு படத்தில் வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா இது காமன் ஐல பார்த்தாங்கன்னு என்னது? அது ஒரு விபச்சாரம். அப்படி தானே? விபச்சாரத்துக்கு பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் என்ன தண்டனை? கல் எடுத்து எறிகிறது. சேர்ந்தே வாழல, ஜஸ்ட் நிச்சயம்தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க கர்ப்பவதி ஆயிட்டாங்க. இவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. இவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல போயிட்டாரு. ஏன், என்ன காரணம்? அந்த காலத்துல ஏன்னா 400 வருஷமாக ஒரு இருண்ட காலமாக இருந்தது. தேவதூதன் வர்றது கிடையாது, ஒரு ப்ராஃபஸி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒருவேளை மரியாள் சொல்லியிருந்தா கூட இவரால் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ சரி, நம்மளுக்கு விரோதமா இந்த பொண்ணு பண்ணிட்டா, இவளை நம்ம பப்ளிக்ல நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, ரகசியமா தள்ளணும். அதான் அந்த செயல் தான் பரிசுத்த ஆவியானவர் யோசேப்பை நீதிமான் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்மளுடைய நீதியை நம்ம காட்டணும்னு சொல்லிட்டு, நாம இதுல எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு நாம அந்த பிள்ளை மேல குற்றம் சுமத்தணும். அப்படித்தானே? இந்த விபச்சார ஸ்திரீ மேல நிறைய ஜனங்கள் கல்லை எடுத்து எறிஞ்சு மோசையின் பிரமாணத்துல இப்படி இருக்குதுன்னு சொல்லி குற்றம் சுமத்தினாங்க. தேவன் அவர்களை நீதிமான்கள் என்று சொல்லல, ஆனா யோசேப்பை நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆண்டவர் எப்படி கிளியர் பண்றார் பார்ப்போம். மத்தேயு 1 அதிகாரம் 20 அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், எப்படி இவ்வளவு ரகசியமா நம்ம தள்ளிவிடலாம் அப்படின்னு சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இன்னைக்கு நீங்க ஒரு விதமான குழப்பத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவரே உங்க குழப்பத்துக்கு ஒரு தீர்வை கொடுப்பார். சரியா? See the Lord clear our confused state.
இன்னைக்கு சில பேர் நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. நான் இதை பண்ணுறதா, நான் அதை பண்ணுறதா, என்னுடைய கரியரில் குழப்பம், என்னுடைய ஜாபில் குழப்பம், நான் இந்த மணமகள் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் நான் குழப்பம், நான் இந்த நாட்டில் வேலை செய்கிறதா, வெளிநாட்டில் வேலை செய்கிறதா, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்க போதும் நம்ம தேவ சமூகத்தில் இருக்க போதும் தேவன் நிச்சயமாகவே நம்மளுக்கு அந்த கிளியர் கான்சியஸ் அவர் கொடுப்பார். என்ன பண்ணாரு? மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்போ ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, எப்பா பரிசுத்த ஆவியானவரால தான், தேவனால தான் மரியாள் கர்ப்பதி ஆயிருக்கிறாங்க, நீ அவளை குறித்து நீ சந்தேகப்படாத, அவ ஒரு குமாரனை பெறுவா, அவர் தான் இயேசு, சரியா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசுனா என்ன தெரியுமா? இயேசுனா ரட்சகர், சேவியர். பாருங்க, நம்ம சங்கீதத்தை இன்னைக்கு பார்த்தோம்ல, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். யோசேப்பு நீதிமான இருந்தபடினால் யோசேப்புக்கு இயேசுவே வந்தார். ஹல்லேலூயா! இயேசுவே ஒரு மகனாக, ஒரு வளர்ப்பு மகனாக இயேசுவே வந்தார். பாருங்க, ரட்சகரே வராரு. நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா, உங்களுடைய செயல்கள் நீதியா இருந்தது என்றால் கர்த்தரே உங்களுக்கு ரட்சிப்பா இருப்பாரு. யோசேப்பு அடுத்து என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாரு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அதை செய்தார். சரியா? He hears and he obeys Lord's word. மத்தேயு 1:24. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். பாருங்க, அன்பு சகலத்தையும் மூடும். யோசேப்பு மரியாள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க போதும், ஒருவேளை அவங்க பாவம் பண்ணல, ஆனா இந்த சமுதாயம் என்னன்னா கடைசி வரைக்கும் மரியாளா பாவம் பண்ணாங்க. இயேசுவை பார்த்து சொல்றாங்கல்ல, உன்னை மாதிரி நாங்க வேசித்தனத்துல பிறந்த மகன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமுதாயம் எல்லாமே மரியாள ரொம்ப குற்றப்படுத்தினாங்க. ஆனா தன் கணவராகிய யோசேப்பு மரியாளை குற்றப்படுத்தல, அவளை சேர்த்துக்கொண்டார். பாருங்க, அன்பு சகலத்தையும் தாங்குங்க, சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். மரியாள் சொன்ன காரியத்தை நம்புறதுக்கு ஏதுவாகவே இல்லை, அப்படிதானே? ஆனா அன்பு இருந்துச்சுன்னா அதை நம்புங்க. லவ் கவர்ஸ் ஆல். முதலாவது, யோசேப்பு நீதிமானா இருந்தார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தருடைய வார்த்தையின்படி மரியாளை அவர் சேர்த்து கொண்டார். கடைசியாக மத்தேயு 1:25 போட்டிருக்கு, அவன் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பாருங்க, இயேசு பிறக்கிற வரைக்கும் இந்த யோசேப்பு மரியாளோட சேரவே இல்லை. என்ன ஒரு ஹோலி பாருங்க, மோஸ்ட் ஹோலின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான நீதிமானுக்கு தேவன் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு பிறகு முன்பாக நிறைய பிரச்சனை வந்துச்சு, அப்படிதானே? ஏரோது இயேசுவை கொலை பண்ணணும்னு வந்தாரு, ஏகப்பட்ட பிரச்சனைங்க. எகிப்துக்கு போறாங்க, நாசரேத் போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. எல்லா பிரச்சனையிலையும் தேவன் இன்னொரு வார்த்தையை கொடுக்கிறாரு, நான் உனக்கு ரட்சகராக மட்டும் இருக்க மாட்டேன், உன் ஆபத்து காலத்திலையும் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு. மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இம்மானுவேல் மீன்ஸ் God with us. அந்த சங்கீதம் அந்த வார்த்தையை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதுல பின்பாகம் எப்படி போட்டுருக்கு? இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். நம்ம நீதிமானாய் நம்ம இருக்க போதும், கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவுற நம்ம எல்லாருமே நீதிமான்கள் தான். நம்ம நீதிமானா இருக்க போதும், இம்மானுவேலரா தேவன் நம்ம கூட இருக்கிறார், எல்லா பிரச்சனையும் நீக்கி விலகி பாதுகாத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா! நீதிமானா இருந்த யோசேப்பும் அவன் குடும்பமும் தேவன் பாதுகாத்து வாழ வைத்தார். ஆனால் துன்மார்க்கமா இருந்த ஏரோதையோ தேவன் அடித்தார். பிரியமானவர்களே, யோசேப்பு எடுத்து வைக்கிற எல்லா மூவிலையும் கர்த்தருடைய கரம் இருந்தது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய சித்தத்தின்படியே இந்த யோசேப்பு நடந்தான். பிரியமானவர்களே, நாமளும் நீதிமானாய் இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படித்து நாம் நடக்கும் போதும் நம்முடைய காரியத்தை தேவன் வெற்றிகரமாக அவர் முடிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வீடியோ உங்களோடு இடைப்பட்டது என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அப்படி என்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. Bye from Timal.